ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாக் டாக் விஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த வெக்காப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து அதாவது டெய்லியுமே வந்து நல்ல வியூவர்ஸ் வந்து கொடுத்துட்டு வரீங்க, நல்ல வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு வந்து தெரியுது. நிறைய பேர் வந்து வீடியோஸை வந்து கரெக்டாக படிக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டே வரீங்க, டெய்லியுமே யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ படிக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரியா? சரி, ஓகே. இந்த பிளேலிஸ்ட் என்னது அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட்குள்ள தான் நம்ம இது வரைக்கும் டெய்லி வெக்காப்ஸ் கொடுத்துட்டு வரோம்ல. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே, அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த ஒரு பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு. சரியா? சும்மா கண்ணா பின்னான்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த பிளேலிஸ்ட்னா இந்த பிளேலிஸ்ட் மட்டும் தான். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் மந்த்ல இருந்து எல்லா கண்டென்ட்டுமே கொடுத்துக்கலாம். ஸோ போன வீக்கோட கண்டென்ட் பார்க்கணும், போன வீக்கோட வெக்காப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க இந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. தனியா மந்த்லிக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ மார்ச் மந்தோட கம்பைலேஷன் கம்ப்ளீட்டா ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலே ஒரு கார்டு தரேன், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள போகும். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைய நாளோட வார்த்தை என்ன அப்படின்னா, ஸோ கண்டெஸ்ட் அப்படின்றது காம்படிஷன். நம்ம இப்போ வந்து ஒரு விஷயத்துல வந்து போட்டி போடுறாங்களே, ஸோ அதை தான் நம்ம வந்து கண்டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதோட பாடல் சுவிட்ச் என்ன அப்படின்னா நவுன்ல வரும். ஆன்டனிம் வந்து அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தம்பிங். ஸோ தம்பிங் மீன்ஸ் ஹெவி. ஸோ அதிக வெயிட்டாக இருக்குல்ல, அதிகமாக, அதாவது ப்ரெஷர், ஒரு 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 இடத்துக்கு வந்து நம்ம அதிகமாக வெயிட் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ தம்பிங் அப்படின்றது ஒரு இடத்துல அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். சரி, இதோட பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து ஹெவி, ஆன்டனிம் வந்து லைட் அண்ட் தமிழ் மீனிங் வந்து அதிக. ஸோ அடுத்த வார்த்தை ட்ரெட்டிங். ஸோ ட்ரெட்டிங் அப்படின்றது நம்ம வந்து நிறைய இடத்துல இந்த வார்த்தையை ட்ரெட் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். எங்கன்னா ட்ரெட் மில். ஸோ ட்ரெட் மீன்ஸ் ஸ்டெப். ஓகேவா? ஒரு அடி மேலே அடி வச்சு நவரத்தை தான், ஒரு அடி மேலே அடி வச்சு நவரத்தை தான் நம்ம வந்து ட்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பார்ட்ஸ் ஆஃப் என்னன்னா வேர்ப்ல வரும். சினானிம் வந்து ஸ்டெப்பு, ஆன்டனிம் வந்து ஸ்டே, தமிழ் மீனிங் வந்து மிதித்து. ஸோ அடி மேல் அடி வைத்துன்னு சொல்லியிருக்கலாம், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, ஓகே. அடுத்த வார்த்தை வெட்டரன். இந்த வார்த்தையை நம்ம எங்க அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா வெட்டரன் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ வெட்டரன் மீன்ஸ் ஸ்கில்டு. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த வார்த்தையை நீங்க எந்த யாரை ஸ்பெசிஃபிக்காக சொன்னாலுமே சரிதான். சரியா? வெட்ரன் ஒர்க்கர் அப்படின்னு சொன்னாலுமே சரி. ஸோ எங்கே வெட்ரன் அப்படின்னு அந்த வார்த்தை வந்தாலுமே நீங்கள் உங்களுக்கு மைண்டில் வரப்போகிறது வந்து ஸ்கில்டு. அவர் வந்து அதிக மூத்தவர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஸ்கில்டு அப்படின்றது தமிழில் வந்து நம்ம அதை கன்வெர்ட் பண்ணும்போது மூத்தவர்னு வந்தது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபீல்டில் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள வந்து நம்ம வெட்ரன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்த வார்த்தை கார்டனர். ஸோ கார்டனர் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறோம்ல, அதை தான் நம்ம வந்து கார்டனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்டனிங்ன்றது வேற வார்த்தை, கார்டனர் அப்படின்றது ஒரு வார்த்தை. ஸோ கார்டனர் மீன்ஸ் கலெக்டிங் திங்ஸ். ஓகேவா? ஸோ சில பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல வைக்கிறது தான் வந்து கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் என்னன்னா வேர்பில் வரும். சினானிம் வந்து கலெக்டிங், ஆன்டனிம் வந்து செப்பரேட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை டேஞ்சபிள். ஸோ டேஞ்சபிள் அப்படின்றது கேபபிள் ஆஃப் பீயிங் டச்டு. ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல, அதை தான் வந்து நம்ம டேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். ஆன்டனிம் வந்து அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா ரெசோனன்ஸ். ஸோ ரெசோனன்ஸ் அப்படின்னா வைப்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை வந்து நம்ம அதிகமாக சயின்ஸ் சப்ஜெக்ட்ல பார்த்துருப்போம். சரியா? ரெசோனன்ஸ் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும். ஸோ அதிர்வுகள் அதை பற்றி பேசுறது தான் இந்த ரெசோனன்ஸ். இதோட பார்ட்ஸ் சுவிட்ச் என்ன அப்படின்னா நவுன், ஆன்டனிம் வந்து சாஃப்ட். ஸோ அடுத்த வார்த்தை ரிப்ளிகேட் அப்படின்றது டூப்ளிகேட் எடுக்கிறது தான். சரியா? ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஜெராக்ஸ் எடுக்கிறோம்ல, அதுவுமே நம்ம வந்து ரிப்ளிகேட் தான். ஒரு ஒரிஜினல் நம்மகிட்ட இருக்கும், நம்ம வந்து அதை வந்து ஒரு ரிப்ளிகேட் எடுப்போம். அதை தான் நம்ம வந்து இந்த இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ டூப்ளிகேட் போல நம்ம ரிப்ளிகேட் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வார்த்தை ஸ்டியரிங் மீன்ஸ் கண்ட்ரோல். ஸோ காரில் ஸ்டியர் இருக்கும். ஸ்டியரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கண்ட்ரோலுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? தமிழில் சூப்பரான வார்த்தை அது. திசையை மாற்றுவது தான் அந்த ஸ்டியரிங். ஓகேவா? ஸோ ஆன்டனிம் வந்து ஃபாலோ. இதோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னா நவுன். நெக்ஸ்ட் வார்த்தை ட்ரெஜெக்டரி. ஸோ ட்ரெஜெக்டரி அப்படின்னா இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பாத் தான். பாதையை நம்ம இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரெஜெக்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா நவுன், சினானிம் வந்து பாத், ஆன்டனிம் வந்து டிஸ்ட்ராக்ஷன், தமிழ் மீனிங் வந்து பாதை. ஸோ அவ்வளோதான். ஒரு குயிக்காக ஒரு 10 வார்த்தையை பார்த்தாச்சு. ஒரு மாடர்ன் லெவல் வேர்ட்ஸே நம்ம பார்த்தாச்சு. சரியா? நேற்று பார்த்தது கொஞ்சம் ஹார்ட் லெவல் வேர்டாக இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு ஈஸி டு மாடர்ன் லெவல் வேர்ட்ஸ் தான் பார்த்தோம். இன்னி நாளோட எல்லா வேர்ட்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே நம்மளோட டெலகிராம் சேனலில் இந்த வெக்காப்ஸ் பிடிஎஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ டெய்லி கொடுக்கல, எவ்ரி வீக் சாட்டர்டே. ஓகேவா? சாட்டர்டே நம்மளோட டெலகிராம் சேனலில் வி வில் அப்லோட் தி பிடிஎஃப். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்.
இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்கும், டெலகிராம் சேனல் லிங்க்கும் இருக்கும். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பிடிஎஃப்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிஏபி வீடியோஸ் வந்து பார்க்கல, பிஏபி நியூஸ் கொடுத்துட்டு வரோம், வீக்லி பிஏபி நியூஸ். ஸோ போன வாரம் போட்ட பிஏபி நியூஸை வந்து நான் மேலே கார்டில் தரேன், அதையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிங்க. வரப்போகிற எக்ஸாம் நம்மளோட எக்ஸாம் தான். ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.